அன்பு குழந்தைகளே, பெற்றோரே, ஆசிரியர் பெருமக்களே, அறம் பேசுவோம் குழுவின் தொடர் முயற்சியில் 3ஆம் ஆண்டாக இன்றைக்கு உலக தாய்மொழி நாள் வரலாற்றையும் மொழியை ஏன் கற்க வேண்டும் என்ற தலைப்பிலும் இங்கே அருமையாக உரை நிகழ்த்திய அத்துணை குழந்தைகளையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்களுடைய பேச்சை கேட்டு மூவர் இங்கே நடுவராக வந்திருக்கின்றோம். அதிலே மனிதவள மேம்பாட்டுத் துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய உழைப்பை செலுத்தி பல்லோரையும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழியமைத்து கொடுத்திருக்கிற ஐயா பாவலர் காரை மைந்தன் அவர்கள் இங்கே மேடையிலே இருக்கின்றார்கள். அதேபோன்று பொறியியல் படித்து சிறந்த பணி செய்து கொண்டு திரு வள்ளலார் அவர்கள் மீது பேரன்பும் பெருமதிப்பும் இந்த உலகத்தை வழிநடத்த வேண்டிய ஆற்றல் உள்ள அந்த ஐயா அவர்களும் வை சுப்பிரமணியன் என்ற ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள். நான் இங்கே இந்த பள்ளியை நிர்வாகம் செய்து கொண்டு வருகிற தலைமை தொண்டன் என்ற வகையிலும் இங்கே வந்திருக்கிறேன். அதே போன்று அன்பு தம்பிகள் இங்கே 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்வதற்காக எடுத்திருக்கிற ஆற்றல் பெருமக்கள். அவர்களோடு நண்பர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேரையும் நான் மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றேன். ஐயா விஜயபாலன் அவர்கள் தங்களுடைய நிறுவனத்தில இந்த காட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு பிபி பொலிட்டிக்கல் குரூப்ஸ் என்று வைத்திருக்கிறார்கள் வலையொலி. அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இன்று கூடியிருப்பது உலக தாய்மொழி நாள். நீங்க எல்லாம் சொன்னத கருத்திலிருந்து சொல்றேன். உலக தாய்மொழி நாள் என்று அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது? தாய்மொழி என்று அவரவர் தாய்மொழியை கொண்டு அவரவர் முன்னேறி கொண்டிருந்தால் அந்த சிக்கல் வந்திருக்காது. ஒரு மொழியை அழித்து விட்டு இந்த மொழியைத்தான் நீ படிக்க வேண்டும் என்று தலையிலே கட்டும் பொழுதுதான் ஆட்சியாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் இன்னொரு மொழியை திணிக்கின்ற பொழுதுதான் இந்த நாள் என்பது தேவைப்படுகிறது. டாக்கா மாகாணத்தில 1952ஆம் ஆண்டு இதே பிப்ரவரி திங்கள் 21ஆம் நாள் 4 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒரு சிறுவனும் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டான். போராட்டம் என்ன? உருதுவை நாங்கள் ஏற்க மாட்டோம். எங்களுடைய தாய்மொழி வங்காளம். வங்காளத்தில் தான் நாங்கள் படிப்போம். வங்காளம் தான் எங்களுடைய ஆட்சி மொழியாக இருக்கும் என்று ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள். அதன் வழியாக மக்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் 4 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அது ஐநாவிற்கு செல்கிறது. எப்படி செல்கிறது? அவர்களுக்கு இன்று 1971ஆம் ஆண்டு வங்காளம் பிரிவினையின் அடிப்படையில் கிழக்கு பாகிஸ்தான் இருந்து விடுபட்டு சுதந்திர நாடாக அறிவித்துக் கொண்டது. இந்த சுதந்திர நாடு என்ற முறையில ஐநாவில் அதனுடைய கொடி பறப்பதனாலே அந்த நாட்டுக்கான உரிமைகளில் ஒன்றாக எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய மொழிக்காக 4 பேர் உயிரை விட்டார்கள். ஆகையினாலே அந்த நாளை நீங்கள் உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள் என்றார். தமிழ்நாட்டிலே மொழிக்காப்பு போராட்டம் நடந்தது. மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லது நம்முடைய கல்வி முறையில் அந்த மொழி போராட்டங்களை வரலாறுகளை வைக்காமல் இருப்பது அரசின் குற்றமாக இருக்கலாம். ஆனால் சமூகம் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டிலே 1938 மொழிப்போர் உருவாகியது, 1959 மொழிப்போர் உருவாகியது, 1965 மிகப்பெரிய மொழிப்போர் உருவாகியது. அந்த மொழிப்போர்ல 500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். உலக தாய்மொழி நாளாக பார்த்தால் நம்முடைய உயிர்கள் தான் அதிகமாக போயிருக்கிறது மொழிக்காக.
வேண்டும் என்று 1938 முதலறிஞர் ராஜாஜி கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அது முறியடிக்கப்பட்ட நாளை இங்கே பேசிய ஒரு அருமையான குழந்தை சொன்னார். என்னவென்று, இந்த நாட்டிலும் 21 என்பது மொழியை விரட்டிய நாள், இந்தியை விரட்டிய நாள் என்று சொன்னார். 1940 இங்கே போராட்டம் நடந்தது. நடராசன் சிறையிலேயே மாண்டு போனார், தாளமுத்து சிறையிலேயே மாண்டு போனார். முதல் மொழி போராட்டத்தில் 1200க்கும் மேற்பட்டவர்கள் கைதானார்கள், சிறைக்கு போனார்கள். அதுல கருவுற்ற தாய்மாரும் போனார். 2 பேரை இந்த நாடு சிறையிலே இழந்தது. 65 500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். உள்ளாட்சியில மட்டும் 4 வயசு குழந்தை உட்பட 100 பேர் ஒரே இடத்தில் குழியில் புதைக்கப்பட்டார்கள். இந்த வரலாறு எல்லாம் நமக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய வரலாற்றை தமிழ்நாட்டு பாடப்புத்தகத்தில் தேட முடியாது, காண முடியாது. ஆக நம்முடைய தாய்மொழி தமிழ். இந்த தமிழை கல்வி மொழியாக இருக்க வேண்டும், ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும், நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும், பெயர் பலகையிலே தமிழ் மொழி இருக்க வேண்டும். கடை பெயராக இருக்கட்டும், நிறுவன பெயராக இருக்கட்டும், பல்கலைக்கழகத்தினுடைய பெயராக இருக்கட்டும், எந்த பெயராக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், அந்த பெயரிலே தமிழ் இருக்க வேண்டும். தமிழ் இருக்கிறதா? நம்ம ஊர் கடைத்தறிகளை போய் பாருங்கள், அத்தனை கடைத்தறிகளும் ஆங்கிலம் தான் இருக்கு. கோயிலிலே தமிழ் இருக்கிறதா? இல்லை. அங்க என்ன மொழியா உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க? சமஸ்கிருதத்திலே அர்ச்சனை பண்றாங்க. அர்ச்சனையை தமிழ்ல பண்ணக்கூடாதா? தேவாரம் படிக்க கூடாதா? திருவாசகம் படிக்க கூடாதா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வெள்ள உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் கள்ள பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் என்று பாடியிருக்கிறாங்க. நம்முடைய உள்ளம்தான் பெருங்கோயிலாக இருக்கும். காலா மணிவிளக்கு என்று முடியும் அந்த பாடல். அந்த பாடல்ல யார் பாடுது? திருமூலர் பாடிய பாடல். அப்படிப்பட்ட பாடல் தான் நம்மளுடைய இறைவனுக்கு நம்ம பாடினோம்னா நமக்கு என்ன வேணுமோ அதை கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. ஆனா அந்த பாடுற பாட்டு எங்காவது இருக்கா? சமஸ்கிருதத்துல பாடுறது உங்களுக்கு புரியுமா? இல்ல பேசுறவருக்கு தான் புரியுமா? பேசுறவங்களுக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. இன்னைக்கு 40 பேருக்கு மேல பேர் கொடுத்திருக்கிறீங்க. அதுல ஒரு 3-4 பேர் தான் தமிழ் பெற. உங்க குற்றம் இல்ல, உங்களுடைய பெற்றோருடைய குற்றம். தமிழ் செல்வன் என்ற ஒரு தமிழ் பேர் இருக்கு, எழிலரசன் ஒரு தமிழ் பேர் இருக்கு, இன்னொரு 3 மலர் இல்லையா, 3 பேரு இலக்கியா, 3 பேர் இருக்கு. 40 பேர்ல 3 பேர்னா 100ல எத்தனை பேர்? 6 பேர் அல்லது 8 பேர். 100ல 6 அல்லது 8 பேர் இருந்தா தமிழ்நாடு எப்படி பேர் இருக்கும்? தமிழ் பெயரை வைக்கணும், எளிமையா நீங்க மாத்திக்கலாம். உங்களுடைய 10வது போறதுக்கு முன்னால உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பதான் தமிழ்நாடு. தமிழ்ல பெயர் சொல்றதுனால நம்ம தமிழர், இல்லைன்னா நம்ம தமிழர் இல்ல. இது யார் செய்யணும்? எதன் அடிப்படையில மாற்றம் அடையுது? முழுக்க முழுக்க ஜாதகம் பாக்குறாங்க, ஜோசியம் பாக்குறாங்க. அந்த பெயர்களை இப்படி வைங்க, எப்படி வைங்க? இந்த எழுத்துல வரணும். லாலா ஒரு பேர் வைக்க சொன்னா தமிழ்ல தேட முடியாது. ஏன்னா மொழி முதல் ஆதார எழுத்துக்கள்ல இதெல்லாம் வராது, ஞாபகமா வராது. தப்பான பேர் வைக்கலாம், தமிழ்ல பேர் வைக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் மொழி முதல் ஆகாது. தமிழுக்கு மொழி முதல் ஆகக்கூடிய எழுத்து உயிரெழுத்து அத்தனை ஆகும். அவங்க யாரும் பேர் வைக்கலாம், யாரா வைக்கிறோமா? கண்ணையும் பேர் வைக்கலாம், வைக்கிறோமா? இல்ல, என்னமா பேர் வைக்கிறோம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்க தப்பு இல்ல, குழந்தைகள உங்களுடைய தப்பு இல்ல, உங்களுடைய பெற்றோருடைய தப்பு. பெற்றோர் வந்திருக்கலாம், உங்க குழந்தைக்கு தமிழ்ல பெயர் வைங்க. ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஜோசியம் பார்க்க வேண்டாம், அதுல ஒரு முன்னேற்றமும் கிடையாது. நம்முடைய தமிழ் பெயர்களை நல்ல தமிழ் பெயர்கள் என்று நீங்க தேடினீங்கன்னா போதும், கூகுள் அத்தனை வருது. தமிழ் ஆண்பால் பெயர், பெண்பால் பெயர், தூய தமிழ் பெயர்னு போட்டீங்கன்னா அத்தனை வருது. ஏன் அந்த பெயர் வைக்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம்? இப்படியாக நம்முடைய வாழ்வியல் தமிழாக இல்லை, ஆனால் நாம் பேசுவது அனைவரை தமிழாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பேசியது நல்ல தமிழ்ல பேசுறீங்க. உங்களுடைய பள்ளிக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள்.
உங்களுடைய பெற்றோருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள். ஏன்னா பெற்றோர் நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா இந்த நாள்ல இப்படி ஒரு இடத்துல கூடியிருப்பது நம்முடைய மொழி உணர்வை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அத்துணை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி உலக தாய்மொழி நாள் என்று உங்களோடு கலந்து கொண்டதில், உங்களோடு உரையாடியதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லி வணக்கம், நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.